என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. காலையில் எழுந்தவுடன் தான் நல்ல காரியங்களை செய்கிறோம். கோயிலுக்கு செல்கின்றோம், கல்யாண நிகழ்ச்சிகள் காலையில் நடைபெறுகிறது. வீட்டில் நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் நல்ல நிகழ்ச்சிகளும் அதிகாலையில் தான் நடைபெறுகிறது. அதே போன்று நாம் உடலை பராமரிப்பதும் அதிகாலையில் வேண்டும். நாம் வீட்டில் உள்ள அத்தனை பொருள்களையும் உபயோகப்படுத்தினால் அதை பராமரிக்கின்றோம். 2 வீலர் பராமரிக்கின்றோம், 4 வீலரை பராமரிக்கின்றோம், வீட்டை வெளியடிக்கின்றோம். ஏன் சமையல் பாத்திரங்களை கூட காலையில் செய்த சமையல் பாத்திரங்களை சுத்தம் செய்தான் மதியம் வைக்கின்றோம். ஆனால் இந்த உடல் எத்தனையோ மிஷினரி இருக்கிறது. ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புக்கள், மூளை அத்தனையும் வேலை செய்கிறது. எங்கே அதை பராமரிக்கின்றோம்? அதை பராமரிப்பது தான் யோகாசனம். உள் உறுப்புக்களை பராமரிப்பது தான் யோகாசனம். உள் உறுப்புக்களை நாம் செம்மையாக பராமரித்தால் நமக்கு நோய் ஏன் வரப்போகிறது? நோயே வராது. டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு அந்த யோகக்கலை இன்றைக்கு அமெரிக்காவில் தெருவெல்லாம் யோகாசன சென்டர்கள். இங்கே நம் ஊரில் தெருவெல்லாம் மெடிக்கல் ஸ்டோர், ஆஸ்பத்திரிகள். அங்கே ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னே தெரியாது, போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னே தெரியாது. இங்கே பாருங்கள், தெருவுக்கு தெரு யோகாசன சென்டர்கள். இந்த அவர்கள் யோகா டீச்சராக வேலை செய்கிறார்கள், பேங்கிலையும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முழுமையாக திருமணமாகி அவர்கள் யோகா டீச்சராகவே வேலை செய்கிறார்கள். அந்த அளவுக்கு நமது கலை வெளிநாட்டிலே விலை போய் கொண்டிருக்கின்றது. அதனுடைய அற்புதங்களை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். விஞ்ஞான ரீதியாக சோதனை செய்து யோகாசனம் செய்தால் ஆரோக்கியமாக வாழலாம், நலமுடன் வாழலாம், நீண்ட நாள் வாழலாம் என்பதை அவர்கள் ஆராய்ச்சிபூர்வமாக தெரிந்து கொண்டு அங்கே பயின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு 2 பேரும் பாருங்கள், நவாசனத்தை செய்ய போகிறார்கள். எஸ், ரிலாக்ஸ் யுவர் பத்மாசன், போத் ஆஃப் தம் டூயிங் நவாசன் ப்ளீஸ். பாருங்கள், காலை பிடித்து கொண்டு கூட நம்ம ஆட்களால் செய்ய முடியாது. அற்புதமாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்மைலிங் ப்ளீஸ், சிரித்து கொண்டே செய்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் என்ன அழகாக செய்கிறார்கள். ரிலாக்ஸ், do deep breathing. You can do second time please. நூறு ஆசனங்களை, அற்புதமான ஆசனங்களை அவர்கள் செய்வார்கள். Relax. Deep breathing 2 times. Then turn left. Now you can turn left. Yes. எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். முழுமையாக செய்கிறார்கள். நவாசனம், போட், தோணி, வயிற்றை செம்மப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம். கால் முட்டு வலி, கரண்டை வலி, இவைகளெல்லாம் இந்த ஆசனம் போய்விடும். வயிற்றிற்கு 2 பக்கமும் இருந்து பிளட் சர்க்குலேஷன் பாயும். வயிற்றிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கும். ரிலாக்ஸ், டீப் பிரீத்திங். Do it second time. அவர்கள் எந்த ஆசனத்தை செய்ய முடியாதோ 24 மணி நேரமும் அதையே செய்துக்கிட்டு இருக்கும். மேலாம் வலி வராது. கம்ப்ளீட்டாக ஃப்ரூட் டயட். சோறே சாப்பிடுறது கிடையாது, பழங்களை தான் சாப்பிடுது. சூப்பாக வேணால் ஏதாவது காய்கறி சூப்பு அது இது சாப்பிடுமே தவிர அவங்கள சாலிட் ஃபுட்டே சாப்பிட்றது கிடையாது. இங்கே வந்து நம்ம என்ன உணவு கொடுக்குமோ செய்ய, அப்போ தான் ஆசனம்
குயிக்காக வரும் என்பதற்காக அவங்க உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கடைபிடிப்பாங்க. நம்மளாலாம் நம்ம ஆட்கள் அப்படி செய்யாது. விரதம்னா தோசை தின்னுக்கிட்டே விரதம், இட்லி தின்னுக்கிட்டே விரதம். அவங்கள அப்படி கிடையாது. தண்ணீரை குடித்து கொண்டே விரதம் இருப்பார்கள், பழச்சாறுகளை சாப்பிட்டு கொண்டே விரதம் இருப்பார்கள். ரிலாக்ஸ். எஸ், யூ கேன் புட் இன் பத்மாசன் அண்ட் டர்ன். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வெளிநாட்டவர்களை பார்த்தாவது நமது பெண் மக்கள் அவர்கள் என்ன அழகாக இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களுக்கு வயசு 2 வயதுக்குமே 30 வயசுக்கு மேலே ஆயிட்டு இவ்வளவு யங்காக இருக்கிறார்கள் பாருங்கள். நமக்கு ஒரு குழந்தை பெற்றாலே வயிறு பெருசாகிறது, பட்டக்ஸ் பெருசாகிறது, இடுப்பு பெருசாகி விடுகிறது. நமது பெண்களுக்கு எவ்வளோ அழகாக தங்களை உடம்பை வைத்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இதை பார்த்தாவது நமது பெண்மணிகள் தங்கள் உடலை வனப்பாகவும் அழகாகவும் வைத்துக்கொண்டு இந்த உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெண்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.